அம்மி அரைக்கிறேன் தம்பி. நான் இழுத்து அரைக்கும் போது எனக்கு கொழுப்பு குறையும் பாரு. நீங்களும் அதே மாதிரி அரைச்சு பாருங்க தம்பி. உங்களுக்கு கொழுப்பு இருந்தா குறைஞ்சு போயிடும் தம்பி. ஏன்னா கத்திரிக்காய் தின்னாலும் கரப்பானை சொல்றாங்களா? அதெல்லாம் கரப்பானம் இல்லை, கரப்பானம் இல்லை. பிரியாணி சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம், மோர் சாதத்துக்கு, பழைய சாதத்துக்கு, சுடி சாதத்துக்கு, எந்த சாப்பாட்டுக்குனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் அம்மியை அண்ணி அரைச்சி தான் பார்த்துருப்பீங்க. இப்போ அண்ணன் அரைச்சிருக்கிறேன் பாரு, அண்ணியை விட சூப்பராக அரைச்சிருக்கிறேன் பாரு. திராட்சை சாப்பிடும்போது சின்ன பிள்ளைங்க கொத்தோட அது மாதிரி சாப்பிட்றேன் பாருமே. கிராமத்தில் கிடைச்ச நாட்டு கத்திரிக்காயை வச்சு அண்ணன் தம்பியா சேர்ந்து இன்னைக்கு செம்மையா எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போறோம். செம்மையா சாப்பிட போறோம். தம்பி நம்ம 2 பேரும் அடுப்பு கட்டுவோம். அண்ணன் தம்பி போய் கத்திரிக்காய் அழைச்சி கட் பண்ணட்டும். நம்ம அடுப்பு கட்டி ரெடி பண்ணுவோம். எடு நீ வேகமா, நான் எவ்வளோ குயிக்காக கட்டுறான். நீ கல்லை மட்டும் எடுத்து தாச்சுறேன். பாருங்க நல்ல கத்திரிக்காய் இருக்குது. ஆனால் கத்திரிக்காய் சூப்பராக இருக்குண்ணா. நல்லா பிஞ்சு கத்திரிக்காய்ண்ணா. கொஞ்சம் கொள்ளையிலே போய் வாங்கினது முகம் நல்லா இருக்கும். வாங்கிட்டு வந்தோம். அதிக பூச்சி கிச்சி எதுவுமே இருக்காது தம்பி. சூப்பராக இருக்கும். சுத்தமாக பார்த்து தானே வாங்கிட்டு வந்தோம். கொள்ளையிலே போய் பறிச்சு கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய்ண்ணா. இல்லாமல் பார்த்து தான்ப்பா வாங்கணும். ஏன்னா கத்திரிக்காய் தின்னாலும் கரப்பானை சொல்றாங்களா? அதெல்லாம் கரப்பானம் இல்லை, கரப்பானம் இல்லை. காதை அரிக்கணும்னு சொல்லுவாங்களே. அது ஒருத்தரெல்லாம் புண்ணு வரும்னு சொல்லுவாங்க. அந்த அலர்ஜி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கத்திரிக்காய் ஒத்துக்காது, பாக்கி எல்லாருக்கும் ஒத்துக்கும். ராமநாதபுரத்துலேருந்து ஆடு எல்லாம் ஒட்டி வந்து மேய்ச்சிட்டு போறாங்களே. அவங்க இதெல்லாம் பத்த போட்டு திங்கி வச்சிருக்காங்க. இந்த கத்திரிக்காய் தானே அதிகம் சக்கராங்க. இந்த வெயிலுக்கு முருங்கைக்காய் போட்டாங்க, சாம்பார் கத்திரிக்காய் அது வேணும்னா அதுக்கு பிறகு இங்கிலீஷ் காய்கறி மாதிரி உனக்கு கேரட் பிரிஞ்சு சேர்த்துக்கலாம் தம்பி. கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் நம்ம ஊருக்கு கொள்ள பிரியம். நம்ம வீட்டிலேயே 4 செடி வச்சிருப்பாங்க தம்பி. வீட்டுக்கு கூட செய்யலாம். நான் தண்ணியை ஊற்றி விடனா இல்லைன்னா கத்திரிக்காய் கருத்து போயிடும். என்ன கம்மன்னு இருக்கு? ஏதாவது ஒரு பாட்டை பாடனா? என்னண்ணா இது வேற நினப்பில் இருக்கேண்ணா. தஞ்சாவூர்ல எந்த இடத்துல? அந்த காவேரி நகர்னு ஒன்று இருக்கு. அங்கே பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் சட்டியா அடுப்பில் போடும். இந்த போடுறேண்ணே. இந்த போட்டேன். எண்ணெயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் இப்போ எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா அரை வெக்காட்டு வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். தம்பி பாரு, கத்திரிக்காய் அப்படி கலர் மாதிரி வருது. நல்லா இருக்கு. எண்ணெயில் வதங்குதுல்ல. எல்லா சாப்பாட்டுக்கும் ஏற்ற தொட்டுக்க எண்ணெய் கத்திரிக்காய் ஐயா. கொஞ்சம் மரமெல்லாம் வதக்குங்கண்ணா. தக்காளி மேலே பிரியாணி சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம், மோர் சாதத்துக்கு, பழைய சாதத்துக்கு, சுடி சாதத்துக்கு, எந்த சாப்பாட்டுக்குனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் அரை வெக்காடு வெந்துடுச்சு.
இப்போ எடுத்துக்கலாம். இது கத்திரிக்காய் சூப்பராக வந்துட்டியா. கத்திரிக்காய் எண்ணெய் வதக்கினாலும் நல்லா தானே இருக்கும் வாசமா. இப்போ வரமிளகாய் அரைச்சி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வதங்கிட்டுனா தக்காளி எடுத்துட்டேன். அம்மி அரைக்கிறேன் தம்பி. நான் இழுத்து அரைக்கும் போது எனக்கு கொழுப்பு குறையும் பாரு. நீங்களும் அதே மாதிரி அரைச்சி பாருங்க தம்பி. உங்களுக்கு கொழுப்பு இருந்தால் குறைஞ்சி போயிடும் தம்பி. நான் சனம் அரைக்கிறேன்ல, அதனால எனக்கு கொழுப்பே இல்லைப்பா. கொழுப்பு நல்லா குறைஞ்சி போச்சு. அல்ல அல்ல நான் வெங்காயம் அடிச்சேன். தக்காளி வதக்கிடுவோம். சமூகா எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்று. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்குவோம். அரைச்சாச்சா? அரைச்சிக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் வேகமாக பாருங்க, எங்கே கொழுப்பு குறையுதுன்னு. கொழுப்பு தான் குறையுது, ஒழிஞ்சா அரைப்பட மாட்டேங்குது தம்பி. நீல அரைக்கிற சாந்தை வச்சு நம்ம கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவியை பாரு எவ்வளோ சூப்பராக இருக்க போகுது தம்பி. அம்மிலாம் மிளகா அரைக்கிறது என் வேலை தம்பி. என்ன கத்திரிக்காய் சாப்பிட்றது உங்கள் வேலை தம்பி. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிடுச்சு. தக்காளியை சேர்த்துக்குவோம். தள்ளி விடுச்சம்மா உப்பு போடுறேன். கிண்டி விடு கிண்டி விடு. அப்படியும் போடுறேன். இஞ்சி பூண்டையும் போட்டுறேன். அப்படியே வதக்கு. அம்மியை அண்ணி அரைச்சி தான் பார்த்துருப்பீங்க. இப்போ அண்ணன் அரைச்சிருக்கிறேன் பாரு. அண்ணியை விட சூப்பராக அரைச்சிருக்கிறேன் பாரு. அண்ணியை விட சூப்பராக அரைச்சிருக்கேண்ணா. நல்லா லேகாக அரைச்சிருக்கிறீங்க. ரைட்டு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட துருவி வச்சு தேங்காவை சேர்த்துக்குவோம். தம்பி மிளகா அரைச்சி முடிச்சுட்டு அடுத்தது சோம்பு சீரகம் மிளகு அரைக்க போறப்பா. ஏன்னா இது மட்டும் நினைச்சிட்டு இருக்காத. அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே இருக்கு. அரைக்கணும், தேங்காய் அரைக்கணும். நான் தான் அரைச்சி தரேன். விறுவிறுப்பு அரண அடுத்த வேலை இருக்கவனுங்க. அம்மி அரைக்கிறதுனா சாமானிய பண்ண வேலையா? 48 நரம்பு நாடி எடுத்து பின்னி படையில எடுக்குதா. கத்திரிக்காவை நல்லா எண்ணெயில வதக்கி எடுத்தாச்சு. இப்ப தாளிப்புக்கு சட்டி அடுப்புல போட்டுடலாம். வச்சிருவோம் மாம்பி. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அம்மியில் அரைச்ச மிளகாய், அம்மியில் அரைச்ச மல்லி தம்பி போடு தம்பி. நல்லா ஒட்ட வலிச்சு போடு. அம்மியில் அரைச்ச தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு தேங்காய் இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் அம்மியிலே அரைச்சி சேர்த்ததுனால என்னமா இருக்கு பாருங்க வாசம். வாசம் நல்லா கும்முன்னு வருதுண்ணா. கத்திரிக்காயும் நல்லா எண்ணெயில வதக்கியிருக்கோம். இதையும் நல்லா அம்மியில் அரைச்சி எண்ணெயில வதக்குறோம். வாசம் நல்லா கும்முன்னு இருக்கு. ஆட்டுக்கல்ல போறவங்களெல்லாம் என்ன இவ்வளோ வாடகை வருது என்ன பண்றாங்கன்னு கேட்க போறாங்க. நல்லா கலரா இருக்கு. இதுல எல்லாமே வந்து நம்ம எண்ணெயிலே வதக்கிட்டு அரைச்சிருக்கிறோம்னா அம்மியிலே அரைச்சி எடுத்துறோம் எல்லாமே. அதனாலதான் நம்மளோட வாசம். அதுல திருப்பி எண்ணெயிலே வதக்குறோம் மசாலாவெல்லாம். கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்குவோம். மசாலா வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கொட்டா தம்பி கத்திரிக்காய் கொட்டுங்க. என்ன அல்வா கட்டுற மாதிரி இருக்கு போய் பார்க்கறதே கண்ணை பறிக்குது கலரு. அதாடி கத்திரிக்காய் கூட மசாலா தான் இறக்கலாம் தம்பி. கத்திரிக்காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. சூப்பராக
சூப்பராக வந்து போச்சு தம்பி எல்லாம். கத்திரிக்காய் எல்லாம் நல்லா அருமையா நல்லா வந்து போச்சு. இதுக்கு மேல விட்டா கத்திரிக்காய் உடஞ்சு போயிருண்ணா. சரி தம்பி, இதோட இறக்கிடலாம். எதாவது பார்க்கலாமா? சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு இப்போ சாப்பிட்றலாம். இனிமேல் வெயிட் பண்ண முடியாதுண்ணா. வாங்க நான் சாப்பிட்டு. ஆமாம் ஆமாம், பசி வேறு தாங்கலை தம்பி. பசியை விட இதோட வாசம் எனக்கு தாங்கலை. எவ்வளோ நேரம் தான் பார்த்துக்கிட்டே இருக்கு, சாப்பிடுங்க. சாப்பிடலாமாண்ணா? ஆ, செம்மையா இருக்குண்ணா. அப்படியே அப்பா பூ மாதிரி வந்திருக்கேன். பில்லாயிட்டு போச்சு வேணும்ல தம்பி. இது என்ன மட்டன் குழம்பு என்ன சிக்கன் குழம்பு என்ன தம்பி? இதை சாப்பிட்டு பாரு. அதோட இந்த மசாலா சேர்ந்தோடனே என்னமா இருக்கு பாருங்க. ஒரு கத்திரிக்காய் ஒரு வாய்க்கு தான் வரும் போல. திராட்சை சாப்பிடும்போது சின்ன பிள்ளைங்க கொத்தோட அது மாதிரி சாப்பிட்றேன் பாருமே. அரைச்சி சேர்த்த மசாலா தானே ஹைலைட்டு. அண்ணன் பாட்டு பாடிக்கிட்டே அரைச்சில்ல தம்பி. கஷ்டப்பட்டு அரைச்சாரு, இஷ்டப்பட்டு சாப்பிட்றோம். பல்லுக்கு நைவா இருக்கானா? லெக் பீஸ் கடிக்கிறாமல கடிக்கிறா. என்னடா அது? அம்மா தேசண்ணா. இப்போ வெறும் கத்திரிக்காய் வேணும் பிரியா. இந்த மாதிரி நம்மளுக்கு வீட்டில் சமைச்சு கொடுக்குறாங்களாண்ணா ஒரு நாளாவது? ஏன்னா அண்ணி சமைச்சு கொடுத்து சாப்பிட்டுருக்கேன்னா இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் என்னென்ன போட்டு செஞ்சோமோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். திங்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுவையாக நீங்கள் பார்க்க முடியாது. இந்த மாதிரி சுவையில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்க லைஃப்ல நீங்க மறக்கவே மாட்டீங்க இந்த கத்திரிக்காய் குழம்பா. இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் பக்கத்துல வர முடியாது. அந்த ஒரு டேஸ்ட். இன்னைக்கு நம்ம செஞ்சது மாதிரி அவங்க குடும்பத்திலையும் செஞ்சு தின்னு பார்த்தாங்கன்னு தம்பி வச்சுக்க. உனக்கு வந்து மற்ற காய்கறி வாங்க மாட்டாங்க தம்பி. ஆமா ஆமா. கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களும் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. பாருண்ணா எப்படி போது பாருண்ணா. காம்பு தான் மிச்சம் இருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் முக்கியம் பக்கத்துல உள்ள மணியை தட்டி விட்டுருங்க. என்ன கத்திரிக்காய் தொக்கு ரெடி பண்ணியிருக்கோம், கொண்ட சாப்பிடுங்க. அம்மா என்ன கத்திரிக்காய் தொக்கு ரெடி பண்ணியிருக்கோம், கொண்ட சாப்பிட்டு போட்டு. என்ன கத்திரிக்காய் தொக்கு இருக்கு, கொண்ட சாப்பிடுங்கடா. தங்கச்சி என்ன கத்திரிக்காய் தொக்கு ரெடி பண்ணியிருக்கோம், கொண்ட சாப்பிடுங்கடா. பாப்பா என்ன கத்திரிக்காய் செஞ்சிருக்கோம், போய் சாப்பிடுங்க. கீழே பிடிச்சிக்க, கீழே போட்டுறேன்.